இங்க பாருங்க. மன்னா, இங்கு ஏதோ நாகம் ஒளிகாட்டி வழிகாட்டி காவலும் புரிந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இங்கு எந்த நாகத்தையும் காணோம், ஒரு காகத்தையும் காணோம். மன்னா, இந்த அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க புறப்படுறப்போ அந்த நாகம் இங்கதான் இருந்தது. இதுக்கு மேலையும் தராவதி மன்னா, இந்த சம்பவத்தை பற்றி உமது கருத்து என்ன? இது ஒரு சம்பவமா அசம்பவம் அல்லவா? மன்னா, இந்த சிலையை கடத்தியவர்களும் இவர்கள்தான், இதை பதுக்கி வைத்தவர்களும் இவர்களேதான். நாங்களா? மாரியப்பன், தானாவதி கூறிய குற்றச்சாட்டிற்கு நீர் என்ன பதிலளிக்க போகிறீர்? இதுக்கு மனுஷன் பதில் சொல்ல முடியாது மன்னா. இதோ நீர்ல மறைச்சு வச்சிருக்காங்களே, அவதான் பதில் சொல்லணும். அவளை நானே கேட்கிறேன். நில்லும். நீரோ உமது மகளோ மருமகனோ அந்த சிலையை தொடக்கூடாது. சரியான உத்தரவு. தாராவதி மன்னா, உமது ஆட்களில் ஒருவனை விட்டு அந்த சிலையை எடுக்க அடே, ஓடு, சிலையை எடு. உத்தரவு. தாராவதி, என்ன இது திடீரென்று ஒரு பாம்பு தோன்றி இருக்கிறது? மன்னா, வாய்க்கால், வயல், காடு, புதர், இங்கு பாம்பு வருவது அதிசயமா? நாம் நெருங்கினால் அது ஓடிவிடும். எங்கே அவன்? போய் சிலையை கொண்டு வா. மற்றவர்கள் எங்கே? ஓடுங்கள், சிலையை கொண்டு வாருங்கள். ஓடுங்கள். மன்னா, பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? பாருங்கள். தாங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். நான் என்ன சாதாரணம்? அந்த மகாசக்தியே உன்னை தேடி வரும் பாக்கியம் செய்தவன் அல்லவா நீ? சுவாமி, அப்படி என்னை தேடி வந்த மகாசக்தி இப்பொழுது என்னை இக்கட்டான கட்டத்தில் சிக்க வைத்து விட்டார். என்னது? கோவிலில் இருந்த சிலையை யாரோ கடத்தி வந்து இங்கு பதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் நான் இப்பொழுது எனது பழைய தானாவதி ஆட்களை விட்டு எடுக்க சொன்னேன். சுவாமி, அவங்களெல்லாம் விட்டு எடுக்க சொல்றாரு. நீங்க முக்காலும் உணர்ந்தவர், நடமாடும் தெய்வம். நானும் என் பிள்ளைங்களும் அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. உங்க தெய்வ மனசு என்ன சொல்லுது சுவாமி இதுக்கு? மாரியப்பன், மன்னர் ஏதோ சோதனைக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். சுவாமி, நீங்க சொல்றதான் உண்மை. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு அதிசயத்தை பாருங்க மாரியப்பன், நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். நீங்களோ உங்க பிள்ளைகளோ அந்த சிலைய தொடக்கூடாது. சுவாமி, அவளை என் மகளா நான் தத்தெடுத்திருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவளும் என் கனவுல வந்து என்ன தகப்பனா ஏத்துக்கிட்டாளே. யாருக்கு தெரியும்? அப்ப நான் சொல்றது பொய்யுங்கிறீங்களா? பொய்யா உண்மையான்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாரியப்பன். சரி சாமி, அந்த சிலையை நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவு வாங்கி கொடுங்க. கொடுத்த யார் போனாலும் அந்த நாகம் சீருதில்ல. ஆமா, நானும் எங்க பிள்ளைகளும் போய் அந்த சிலையை எடுக்கிறோம். நான் பொய்யோ புழுகோ சொல்றதா இருந்தா அந்த நாகம் எங்களை கொட்டட்டும், கொல்லட்டும். இது நியாயமான யோசனையாப்படுது. நீங்க உத்தரவு கொடுக்கலாம். நீங்களே போய் சிலையை எடுக்கலாம். வாங்க. அப்பா, அங்க பாருங்கப்பா. நில்லுங்க. நீங்க அவளை தொடாதீங்க. கையேந்தி நில்லுங்க. அம்மா, நீ என் கனவுல வந்து நான் உன்னை மகளா தத்தெடுத்ததை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன இல்ல, அது உண்மையா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு நீ வா. எந்த பாளையக்காரன் என் கோயில்களையும் சிலைகளையும் உடைக்கிறானோ அவனை விட்டு எனக்கு கோயில் கட்ட வைக்கிறப்பான்னு நீ சொன்ன இல்ல, அது சத்தியமா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு வாடி. இந்த சத்தியமும் வெளியில வரட்டும்னு தான் நான் அப்படி சொன்னேன். எழுந்துருங்க. மன்னா, நான் சன்னியாசி. மாரியப்பன் அம்பாளுக்கே தகப்பன். அவரை வணங்குங்க. மாரியப்பன். மன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை. மன்னா, ஐயோ ஐயோ ஐயோ. எங்கேயா
போற? மனுஷன் பாம்பு கட்டி செத்துக்கிட்டு இருக்காரு, வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போவானா? சும்மாரியா, தனக்கு ஆபத்து வந்தாத்தான் தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னாரு. அந்த கட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நீ ஏன் போய் கெடுக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளு, என்ன இருந்தாலும் மந்திரியா இருந்தவர். ஐயா ஐயா ஐயா, கட்டது என்ன? சும்மா ஐயா, ரொம்ப தூரம் போயிட்டாரு. மத்த ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீ போய் பாரு. நீ வாயா. நான் தான் ஒருத்தங்க இருக்கிறேன். உன்னோட சேர்த்து 3 பேரை கூட்டுக்கிட்டு வா. சரி.